வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். ஸோ கடந்த 2 நாளாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஃப்ளட்டை பற்றி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஸோ எல்லாருமே என்னை யாருன்னே தெரியாமல் தான் பார்த்துருப்பீங்க. என் பேர் ஹரிஷ்குமார். ஸோ நான் ஹரிஷ்குமாருங்கிற சேனலில் வந்து 600 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனலில் தான் நீங்கள் திருநெல்வேலி ஃப்ளட்டோட வீடியோவும் பார்த்துட்டு இருந்தீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு படி எந்த இடம்லாம் இருக்குது, ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து நான் போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோலாம் அந்த இடங்கள்லாம் காட்ட போகிறேன். அண்ட் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. இந்த வீடியோவில் நீங்கள் மென்ஷன் பண்ண திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களையும் நான் காட்டியிருக்கேன். 20க்கும் மேற்பட்ட இடங்கள் போயிருக்கிறேன். அண்டு அதில் முதல்ல கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருந்த காட்சி மண்டபத்துக்கு கிட்டக்க இந்த சைத் என்டர்பிரைசஸ்க்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய சுந்தராட்சி அம்மன் கோயில் தெரு, அங்கே இருக்கக்கூடிய முதியோர் இல்லம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கெல்லாம் நேற்று நிறைய தண்ணி போச்சு. இப்போ தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சுங்க. எடுத்தோடனே அங்கே டாக்டர் பத்மநாபன் ஐயாவுடைய வீடு இருக்குது. ஸோ அந்த வீடு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 முறை எம்எல்ஏ இருந்தவங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்களுடைய மகள் இந்த வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அங்கேயும் வெள்ள பாதிப்பு இருந்துச்சு, அதை அவங்க எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் அவங்களுடைய பொண்ணு. அண்ட் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் அவங்க எடுத்து வச்சதை பார்த்தோம். இதுக்கு அடுத்தாப்பில் தான் அந்த அன்பு கரங்கள் முதியோர் இல்லம் இருக்குது. இந்த முதியோர் இல்லத்தில் இருந்தவங்கெல்லாம் பத்திரமா கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ அங்கே கம்ப்ளீட்டாக தண்ணி வடிஞ்சிருச்சு. இன்னும் முதியோர் இல்லத்தில் இருந்தவங்க திருப்பி இங்கே வரலங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பில்டிங் தான் இங்கே இருந்தக்கூடிய முதியோர் இல்லம். அண்ட் இந்த தைக்கா போகிற பாதை இதிலலாம் இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி வடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த இடம் இப்போ சேஃப்ங்க. கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கான இந்த ஒரு இடம், உங்களுக்கான இடம். இது போக இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம போகலாம். நீங்கள் கேட்ட எல்லா இடத்துக்கும். இங்கேருந்து பார்த்தா சுந்தராட்சி அம்மன் கோயிலும் தெரியும், அங்கேயும் தண்ணி சுத்தமாக இல்லைங்க. சரி, ஸோ அங்கே நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாமா? வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காட்சி மண்டபத்தை நோக்கி போகிறோம். நெல்லை ஹனிஃபா அப்படிங்கிற நண்பரும் ராஜா அப்படிங்கிற நண்பரும் இந்த காட்சி மண்டபத்தோட நிலைமையை சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ காட்சி மண்டபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தண்ணி எல்லாமே வத்திருச்சுங்க. நேற்றுக்கெல்லாம் நம்ம இந்த பகுதிக்கு வரவே முடியாத நிலைமைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி இயல்பான போக்குவரத்து இங்கே தொடங்கிருச்சு. தண்ணியெல்லாம் வந்துட்டு போன சுவடுகள் அங்கே அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ தண்ணி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பைக் கூட இந்த காட்சி மண்டபத்தோடு தான் நம்ம போனோம். அன்றைக்கி முதல் வீடியோவில் ஆரம்பித்ததே இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ ஓகேங்க, இங்கே இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்து நம்ம போன இடம் ஸ்ருதி விஜயகுமார் அப்படிங்கிறவங்க கேட்ட ஜெயபிரகாஷ் தெரு. இந்த ஜெயபிரகாஷ் தெரு பாலத்தை முக்கி தண்ணி எப்படி ஓடிச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாலத்துக்கு கீழே தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாலத்துக்கான போக்குவரத்து, இந்த இணைப்பு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனாலும் தண்ணி வந்துட்டு போன வடு அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்படியே தெரியுது. அடுத்தது இந்த திருநெல்வேலி வெள்ளத்துக்கான ஒட்டுமொத்த சான்றா இன்டர்நெட்டில் ரொம்பவே ட்ரெண்டான ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தெரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடுடைய இடிந்து விழுந்தக்கூடிய வீடியோ. அந்த வீட்டுக்காரங்க அழுத வீடியோ நம்ம பார்த்தோம். விழுது ஓடா விழுந்துட்டு பாவம் அவங்க. ஸோ அவங்களோட வீடு அப்படியே ஒரு பொருள் எல்லாமே உள்ளே இருக்கும்போதே மொத்தமாக விழுந்துருச்சு. இதுக்கு மாரி பேஜஸ் அப்படிங்கிறவங்களாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டிருந்தீங்க. நம்ம காணொலி பார்த்த மாரி பேஜஸ் அந்த ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும், ஜோருதன் அவங்களுடைய கமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த வீட்டுக்காரங்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அங்கே அப்போவே இன்ஸ்பெக்ஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளால் அங்கே உள்ளவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இது நீங்கள் பெரிய தெரு பார்க்கிங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வைக்கால பாருங்கள். அந்த வீட்டோட இடிப்பு இந்த சைடில் இருந்த அந்த ஒரு செவரோட விழுந்து உள்ள கிடக்கு. அது கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூலோட காம்பவுண்ட் சோர் முதற்கொண்டு எல்லாமே உடஞ்சி விழுந்து கிடக்குங்க. இந்த இடத்துல வெள்ளம் ருத்ரதாண்டமாக ஆடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடு இடிஞ்சதை காட்டும் போதே இன்னொரு வீடு எங்கள் தடிவீரன் கோயில் மேலே தெரு திருநெல்வேலி டவுனில் எங்கள் காம்பவுண்டுக்கு எதிர்த்த வீடு கூட இடிஞ்சு விழுந்துச்சுங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஸோ அவங்களுடைய வீட்டோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோவில் வராத பல இடங்களில் வீடுகள்லாம் இடிஞ்சு பல சேதங்களை திருநெல்வேலி மாவட்டம் பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்ரி நாராயணன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க பெருமாள் கோயில், கரியமாணிக்க பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கம் எப்படி இருக்குது ப்ரோ காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மங்கையர்கரசி மெயின் ஸ்கூல் இருக்கக்கூடிய ரோடு, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி நேராக ஜெயபிரகாஷ் தெருக்கு பக்கத்து தெரு ஓடி நம்ம மாதா சன்னதி தெருக்கு போகிறோம். ஸோ அந்த தெருவை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த ஜெயபிரகாஷ் தெருக்கு பக்கத்து தெரு வேணுவன தெருலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி போய், ஸோ உங்களுக்கு அந்த தண்ணி வந்துட்டு போன சகதிகள்லாம் இருந்து அந்த தடம்லாம் அப்படியே இருக்குங்க. மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே வந்து பாதிப்புகள் குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஜெயபிரகாஷ் தெருவோட பின்பக்கம் இப்போ நீங்கள் பார்த்தது. அண்ட் அடுத்து நம்ம போகக்கூடியது மாதா பூங்கொடி தெரு. இந்த மாதா பூங்கொடி தெருலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பின்பக்கம் பாருங்கள், இவங்க நிற்கிறவங்களுக்கு பின்பக்கம் வீடு இடிஞ்சிருக்கு, எதிர்த்த பக்கம் வீடு இடிஞ்சிருக்கு. ஸோ மாதா பூங்கொடி தெருலையும் 2 வீடு இடிஞ்சிருக்குங்க இந்த மழையினால் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதா பூங்கொடி தெருக்கு அடுத்தாப்பில் நம்ம போகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாதா சன்னதி தெரு. இந்த தெருவை காட்ட சொல்லி பிடி அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து இந்த தெருவை காட்டுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துருச்சு. இந்த தெருவுலையுமே ஒரு வீடு இடிஞ்சு
இடிஞ்சு விழுந்திருக்குங்க. இந்த மழையினால் அது ஒன்று பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இந்த தெரு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க இப்போதைக்கு சேஃபாக தான் இருப்பாங்க. தண்ணி இல்லை. அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயினான ரோடு சாலியர் தெரு அந்த பக்கம் போகிறோம். சாலியர் தெருலேயும் தண்ணி இல்லைங்க. ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. ஸோ சாலியர் தெருவில் இப்போ தண்ணி இல்லை. இப்போது புட்டாபுரத்தி அம்மன் கோயில் தெரு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்துமதி திருமலை நம்பி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த புட்டாபுரத்தி அம்மன் கோயில் தெருவில் எங்கேயுமே சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். கோயிலுக்கு பின்பக்கம் பாருங்கள். இப்போ நம்ம பின்பக்கத்தோடு போய் முன்பக்கம் போவோம். இந்த தெரு எதுலேயுமே தண்ணி இல்லைங்க. இங்கே தண்ணி வந்திருந்திருக்கும். அதனால் தண்ணி எல்லாம் இப்போ ட்ரெயின் ஆயிடுச்சு. அதனால் இந்த தெருவில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இப்போ சேஃபாக தான் இருப்பாங்க. இதுதாங்க பிட்டாபுரத்தி அம்மன் கோயில். ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில். இந்த இடத்துல இப்போ தண்ணி எதுவுமே இல்லைங்க. அடுத்ததாக திருநெல்வேலி நயினார் குளம். இந்த நயினார் குளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த குளம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த குளத்துக்கு சைடில் இருக்க ரோடாக இருக்கட்டும் எல்லாமே க்ளீனாக இருக்குது. தண்ணி எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நயினார் குளத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் வெளி தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம்லாம் நிறைய தண்ணி நிரம்பி இந்த பக்கம்லாம் பாஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தண்ணி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. மழையினால் பாதிக்கப்பட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி காலையில் ஒரு 11-12 மணி இருக்கும். இப்போ நைனாகுளம் பெட்ரோல் பங்க்கில் இருக்கட்டும், SN ரோட்டில் ஆர்ச்சுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய முதல் பெட்ரோல் பங்க்லேயே இருக்கட்டும், ஸோ பெட்ரோல் இல்லை, அந்த ஸ்டாக் இல்லாத நிலைமைங்கிறது இந்த நேரத்தில் இருந்துச்சுங்க. இப்போ சாப்டர் ஸ்கூல் வந்துட்டோம். இந்த சாப்டர் ஸ்கூலுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய பல்கில் பெட்ரோல் ஸ்டாக் இருந்துச்சு. அங்கே பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த ஒரு கடினமான நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் பல இடங்களில் மீட்பு பணிகளில் பல பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ். இங்கே நிறைய ஆம்புலன்ஸ் SN ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து நம்ம நேராக நம்ம திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு தான் போக போகிறோம். இந்த திருநெல்வேலியாக இருக்கட்டும், இந்த திருநெல்வேலி ஈரடுக்கு மேம்பாலமாக இருக்கட்டும், நம்ம பல காணொலிகளில் காட்டியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வெள்ள பாதிப்புக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்து கிடையாது. அண்ட் இந்த ஈரடுக்கு மேம்பாலத்து வழியாக இந்த கீழ்பாலத்தோடு தாங்க நம்ம போகிறோம். இது எதுக்கு போகிறோம்னா நம்ம நேராக ஜங்ஷனுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஜங்ஷன் எப்படி இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் ஆயிடுச்சான்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் உள்ளே போகும்போதே ஜங்ஷனோட ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து க்ளீனாக தெரியுங்க. அங்கே கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாதது தெரிஞ்சுது. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நேற்றுக்கு 20ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இங்கே ரயில் சேவை அப்படிங்கிறது மீண்டும் இயல்பான நிலையில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 நாளில் நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்குது. அதை போக நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் உள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம அப்படியே கீழ்பாலத்தோடு இறங்கி போகிறோங்க. அண்ட் இந்த இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முக்கில் அந்த சோப்பு கலர் பனியன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தாத்தா. இவங்க எப்போவுமே இங்கே நின்று டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன். அதான் உங்களுக்கு இதில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் இந்த போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருமி வந்துடக்கூடாது, கொசு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு நபர் ஜங்ஷன் மார்க்கெட், ஜங்ஷன் உள்ள அந்த தெரு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அந்த தெருலையும் இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. அண்ட் அந்த தெருவில் பெருமாள் கோயில் தேர் வரைக்கும் நான் போனேன். அங்கே சுத்தமாக தண்ணி இல்லை. திருப்பி நம்ம பாலத்து பக்கம் வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த MTT ஸ்கூல் வழியாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. போகிற வழியில் நிறைய சேதம். MTT ஸ்கூலுக்கு எய்த்தாப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சகதியும் சேருமா கிடந்துச்சு. இந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் வேன் ஸ்டாண்ட் உண்டு. அந்த வேன் ஸ்டாண்டு ஃபுல்லாக தண்ணி தான் இருந்திருக்கு. அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் பின்னாடி MTT ஸ்கூலோட கிரவுண்டாக இருக்கட்டும், MTT ஸ்கூலோட அந்த மதில் செவரை பாருங்கள் எப்படி விழுந்து கிடக்குன்னு. இந்த மாதிரி இந்த MTT ஸ்கூல் ஒரு பெரிய சேதத்தை தாங்கி இருந்திருக்கு இந்த ஒரு வெள்ளத்தில். இந்த இடமே ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு இமேஜே நான் பார்த்தேன். சரி இந்த வழியாக போனால் தான் ரயில்வே ஸ்டேஷன் டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்த நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக தண்ணி கிடந்துச்சு. சரி 2 நாள் ஆயிடுச்சு இந்த இடத்துல தண்ணி வற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். ஆனால் அந்த இடத்து வழியாக நம்மளால் இப்போ ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஒரு இடத்து ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. அண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த புது பஸ் ஸ்டாண்ட் இதை கூட நம்ம ஒரு வாரம் முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த இதுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஃபுல்லாக இன்னமும் தண்ணி நிற்கிதுங்க. இந்த ஜங்ஷன் இடத்துடைய தற்போதைய நிலையை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு RPK அப்படிங்கிறவங்களுடைய கமெண்ட்டாக இருக்கட்டும், தினேஷ் அப்படிங்கிறவங்களுடைய கமெண்ட், ஜோயல் சிங் கனகராஜ் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், ஜான் வெற்றிவேலையாவாக இருக்கட்டும், ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்த நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் இந்த இடம் இவ்வளோ சேதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பிக்சர்ஸில் பார்த்ததா நேரில் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக அங்கே உள்ளவங்க கடைகள்லாம் அந்த கடைகளை சுத்தப்படுத்தும் போது அப்படியே ரொம்ப சோகமாக எல்லாருடைய முகத்துலையும் ஒரு சோகம் ரொம்ப தெரியுது. அவங்களோட இழப்புகள் இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் நேரில் போனீங்கனாலே பார்க்க முடியுது. இது சாலைக்குமாரசாமி கோயில். ஏன்னா இப்போ நம்ம ஏன் இந்த பாதைக்கு போயிட்டு இருக்கோம்னா இந்த பாதை வழியாக தான் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும். ஒரே வே இந்த ஒரு பாதை மட்டும்தான். ஸோ இந்த பாதையோடு இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னே போகலாம். ஸோ அப்படியே மெல்ல உள்ளே போகலாம் வாங்க. நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போவுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய இடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ட்ரெயின் ஓடுதா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு யாருமே வரலங்க. அண்ட் இதுக்கு எதிர்த்தாப்பில் ரொம்பவே
ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி நின்றுச்சுன்னு. அந்த ஒயிட் கலர் கார் முங்கின அளவுக்கு தண்ணி நின்றுச்சு. அந்த கார் இப்போவும் இந்த இடத்துல நிற்கிது அப்படியே. யாருடைய கார் அப்படின்னு தெரில. அண்ட் அந்த இடம் ஃபுல்லாக தண்ணிங்க. இந்த சுற்றி உள்ள கடைகளோட நிலைமைகளை யோசிச்சு பாருங்கள். அந்த கடைகளில் பல கடைகள், புத்தக கடைகள்லாம் இருக்குது. அவங்க புக்கெல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த புக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஈரமாகி போனனால அது அவங்களுக்கு அவ்வளோதான், அது வேஸ்ட், அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தூக்கிக்கிட்டு வந்து வெளியே போடுறத பார்க்க முடியுது. துணி கடைகள் இருக்குது, மொபைல் கடைகள் இருக்குது, நிறைய உணவு கூடங்கள் இருக்குது. இது எல்லாமே நிறைய லாட்ஜ் இருக்குது இந்த இடத்துல. இது எல்லாமே ஒம்பா போயிருச்சுங்க. அண்ட் இப்போ அப்படியே ஜங்ஷனுக்கு உள்ளே போகலாம். அந்த பின்பக்கம் சிந்துபுந்தரி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அதுக்காக ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் பாதை வழியாக போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அண்ட் அந்த பாதையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி இருந்து உங்களால் சிந்துபுந்தரியே இந்த ஒரு பாதை வழியாக ரீச் ஆக முடியல அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது. இங்கேருந்து நேராக பார்த்தா சங்கீதா மொபைல்ஸ், பரணி ஹோட்டல், அதுக்கிட்ட ஜானகிராம் ஹோட்டல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த ஒரு இடமும் கம்ப்ளீட்டாக தண்ணி தான் இருக்குது. இந்த புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டோட அண்டர் கிரவுண்ட் போகக்கூடிய பாதை இது. இந்த எல்லாமே தண்ணி தான். அந்த ஃபோட்டோ லேப் ஸ்டூடியோவோட பாருங்கள், அவங்க சேதமடைஞ்ச பொருள்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த ஜங்ஷன் சுற்றியுற எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு பெரிய நஷ்டத்தை இந்த ஒரு வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கு. அது அங்கே நீங்கள் நேரில் போய் அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போதே அப்படியே அப்பட்டமாக இந்த திருநெல்வேலியோட பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்க. நம்மளால் இந்த வழியாக சிந்துபுந்துரையை ரீச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சுற்றிட்டு சிந்துபுந்துரையோட என்ட்ரிக்கு இந்த வீடியோட கடைசியில் போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு இடங்கள்லாம் காட்டிடலான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். ஸோ அரவிந்த் கண் மருத்துவமனையை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கடுத்து சுலோச்சனா முதலியார் பாலம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை ஒட்டி தண்ணி ஓடினதே வெறும் 2 வாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று 1992, அதுக்கடுத்து இப்போ இந்த வெள்ளத்தில் அங்கே பாருங்கள் தாமிரபரணி தண்ணி எவ்வளோ பெருசாக ஓடுதுன்னு. அந்த ரிவர் இந்த செவுத்தை ஒட்டி தண்ணி ஓடி இருக்குங்க. இந்த தூணுடைய ஒசரத்தை பாருங்கள். தூணுடைய ஒசரத்தை பார்த்தா இவ்வளோ தூரம் தண்ணி வந்துச்சுன்னா இது ஒட்டி உள்ள கிராமங்கள், இது ஒட்டி உள்ள இடங்களுடைய பாதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதோட ஃபோட்டோலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ பாலத்து வழியாக போக்குவரத்து அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இயல்பான ஒரு போக்குவரத்து இந்த பாலத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ அடுத்ததாக வண்ணார்பேட்டையில் உள்ள கம்பராமாயண தெருவை காட்டுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பேர் எனக்கு காட்டலை. யூசர் ஐடி வந்து QZ8RZன்னு வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வண்ணார்பேட்டை சாலையுடைய கடைசி பகுதியில் ஆற்றுக்கு ஒட்டிடாப்பில் நிறைய வீடுகள் இருக்குது. அங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக தண்ணியில் மூழ்கி போய் ரொம்ப பாதிப்பை இந்த மக்கள் அடைஞ்சிருந்தாங்க. அண்ட் நாங்கள் போன நேரத்தில் கூட உணவுப் பொட்டலங்கள் வழங்கிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சார்பில், அவங்களுடைய ரசிகர்கள் சார்பில் உணவுப் பொட்டலங்கள் அங்கே வழங்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கடுத்து அவங்களோட ஃபோட்டோ கையில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்தால் தான் தெரியுது இந்த பாலம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இது பக்கத்தில் உள்ள அந்த நல்ல தண்ணி குழாய் மொத்தமாக உடஞ்சி கிடக்கு. இந்த பாலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி டு மதுரை அந்த ஒரு பைபாஸில் இருக்கக்கூடிய இந்த தச்சநல்லூர் இந்த ஒரு மெயினான நார்த் பைபாஸ் பாலம் அப்படிங்கிறது இல்லைங்கிறனால அந்த பஸ்ஸெல்லாம் ரொம்ப சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி உள்ள வீடோட நிலமை, இந்த தண்ணி குழாயோட நிலமை எல்லாமே உடஞ்சி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது இந்த இடத்துல. இதனால் ஃபுல் தண்ணி குழாய் தண்ணியும் அப்படியே கீழே கொட்டி வீணாக போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு பாலத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கீழே தண்ணி ஃபோர்ஸாக போகிறதுனால இந்த இடத்து கூட சேதம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாலம் ரொம்ப மெயினான பாலம், அது இன்றைக்கி க்ளோஸ் ஆகி இருக்குது. இங்கெல்லாம் நிவாரண உதவி கொடுத்தா மட்டும்தான் முடியுன்ற நிலைமைக்கு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை, ஜாமான் எல்லாமே அடிச்சு போய் வீடே முங்கிருச்சுங்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில தான் இருந்திருக்கு இந்த ஒரு ரோடு. வண்ணார்பேட்டை பைபாஸில் வண்ணார்பேட்டை சாலை இங்கேருந்து நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வண்ணார்பேட்டை மெயின் டவுன் வந்துடும். இங்கே மதுரை பைபாஸ் ரோடு. இந்த வீடு முங்கிருச்சு. அந்த ஆரஞ்சு கலர் வீடு பாருங்கள், ஒரு ஃப்ளோர் இருக்க வீடு ஃபுல்லாக முங்கியிருக்கு. 2 ஃப்ளோர் இருக்கவங்க வீட்டு மட்டும்தான் மேலே போய்க்கலாம். ஸோ அந்த நிலைமையில தான் இந்த ஊரே இருந்திருக்கு. வீடுகள் பொருட்கள்லாம் இழந்து மக்கள் நைட்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க அந்த இடத்துல. இவங்க பணியை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்க போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க ஈபியில் உள்ளவங்க, ஸோ எல்லாருமே எல்லா பக்கமும் வேலை பார்த்துட்ருக்காங்க நம்மளுக்காக. இப்போ நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்ட கம்பராமாயண தெரு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரோ, நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த கம்பராமாயண தெரு அப்படிங்கிறது சுத்தமாக தண்ணி இல்லை, இது ஒரு பெரிய தெருவாக இருக்குது. இந்த தெருவில் கம்ப்ளீட்டாக எங்கேயுமே தண்ணி இல்லை. ஸோ எல்லாருமே சேஃப். அடுத்தது வண்ணார்பேட்டை பேராச்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே கயிறு கட்டி கோயிலுக்கு கிட்டக்க நிறுத்தி வச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடி ஃபுல்லாக சேரும் சகதியமாக அங்கே வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலை திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்காக. இப்போதைக்கு அந்த இடம் க்ளோஸில் தான் இருக்குது, யாருமே அங்கே போக முடியாதுங்க. இந்த பக்கமே பிளாக் ஆகிட்டாங்க. ஒரு புறம் கிராமங்கள் இதெல்லாம் சேதமடைஞ்சு கிடந்தாலும் மெயின் டவுனில் போக்குவரத்து அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கிடுச்சு. மெயின் டவுனில் மக்கள்லாம் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா PSS தேட்டர் வழியாக புது பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். இந்த PSS தேட்டர்லாம் நிறைய தண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நேராக புது பஸ் ஸ்டாண்ட் போகலாம் வாங்க.
வேந்தான்குளம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குளத்துல ஒரு சின்ன பகுதியிலலாம் நம்ம திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த குளத்தோடைய அழகை பாருங்கள். ஸோ இந்த குளத்துல தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த குளம் இப்போ நிரம்பி இருக்குது. இந்த நிரம்பினால இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்டு இன்னைக்கு இப்போ அங்கே எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. பஸ் எல்லாம் ரெகுலராக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ரூட்டில் போனாலும் பஸ் எல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே. அண்ட் இந்த புது பஸ் ஸ்டாண்டை காட்ட சொல்லி இந்திரா குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் இப்போதைக்கு ஓகேவா இருக்குங்க. அடுத்ததாக பெருமாள்புரம். இந்த பெருமாள்புரம் சாலையிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 60 அடி ரோட்டில். இது அதுக்கு முந்தின பெருமாள்புரம் மெயினான சாலையில் போய்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு போகிறோன்னா ஜபா கார்டன் சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் போகிறோம். அண்ட் இங்கே சிஎஸ்ஐ சர்ச், பெருமாள்புரம் சிஎஸ்ஐ சர்ச் பாருங்கள். இந்த சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வராங்க. பெருமாள்புரமாக இருக்கட்டும், அந்த ஜபா கார்டன் ஏரியாவாக இருக்கட்டும், எங்கேயுமே சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ஸோ சுத்தமாக தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. இது நம்ம சாரால் டக்கர் காலேஜ் பாருங்கள். ஸோ இந்த கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தண்ணி இல்லை. ஸோ காலேஜ்லாம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எப்போது காலேஜ்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் இன்றைக்கே உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் போயிடலாம். இந்த பெருமாள்புரமுடைய சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தண்ணி எல்லாம் தெரிஞ்சுது சில இடங்களில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையிலேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணிகள் ட்ரைனேஜ் சிஸ்டம் நிரம்பி இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதுதான் அங்கங்கெல்லாம் தேங்கி இருக்குங்க. அடுத்ததாக ஆர் ராமசாமி அப்படிங்கிறவங்க நேதாஜி தெரு அப்படிங்கிறத காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எந்த நேதாஜி தெரு கேட்டிங்கன்னு தெரில. பாளையங்கோட்டையில் பெருமாள்புரத்தில் நேதாஜி தெரு அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜபா கார்டனுடைய அந்த கார்னர். அங்கேருந்து நம்ம ரெட்டியார்பட்டி நோக்கி போகிறோங்க. ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா 3 மகால் இருக்குது, திருமண மகால் அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம நேராக இப்போ போகக்கூடிய பாதை ரெட்டியார்பட்டி. இப்போ ரெட்டியார்பட்டி வந்துட்டோங்க. ரெட்டியார்பட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. ரெட்டியார்பட்டி கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் இப்போ நீட்டாக இருக்குது. விகேஎஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ரெட்டியார்பட்டி எப்படி இருக்குது, மெஞ்ஞானபுரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஓகேங்க. அடுத்து ஜபா கார்டன் வந்துட்டோம். ஜபா கார்டன் பொறுத்தளவில் டேவிட் பிரகாஷ் அப்படிங்கிறவங்க ஜபா கார்டன் மகிழ்ச்சி நகரில் அவங்களுடைய ஃபேமிலி இருக்கிறதா கேட்டாங்க. அங்கே தண்ணியெல்லாம் இப்போ இருக்கா கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சார் இங்கே சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ இந்த இடம் நீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 வீடியோவில் கேட்டிருந்தீங்க. இங்கே தண்ணி இல்லைங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணிலாம் லேசாக தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி தான். ஸோ எல்லோரும் சேஃப் சார். இப்போ நம்ம ஆர்டிஓ ரோட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆர்டிஓ ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே தாழ்வான பகுதியில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குங்க. சில வீடுகளில் சூழ்ந்திருக்கதை பார்க்க முடிஞ்சுது. ஆர்டிஓ ரோட்டில் போயிட்டு இருக்கோம். சரிங்களா, என்ஜிஓ காலனி ரோடு. ஆர்டிஓ இருக்கு இல்லையா, ஆர்டிஓ ஆஃபீஸ். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் நாங்கள் திருநெல்வேலியோட ஆர்டிஓ ஆஃபீஸுங்க நீங்கள் பார்க்கக்கூடியது. அடுத்து பெருமாள்புரம் 60 ஃபீட் ரோடு, எஸ்டிசி காலேஜுக்கு நேர் எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய ரோடு. இந்த ரோட்டில் தண்ணி ஓரளவுக்கு கிடக்கு. இந்த தண்ணி எல்லாமே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நிரம்பி வந்த தண்ணி, மழை தண்ணி எல்லாமே கலந்து கிடக்குங்க இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல நிறைய தண்ணி இருந்ததை நான் வீடியோக்களில் பார்த்தேன். இப்போ தண்ணி ரொம்பவே வத்திருச்சு. இப்போ ஓகேங்க. அடுத்ததாக தியாகராஜ நகர். இந்த தியாகராஜ நகர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த தியாகராஜ நகருடைய மெயினில் இருக்கக்கூடிய பாலத்துக்கு வந்துட்டோம். இந்த தியாகராஜ நகருங்கிறது நிறைய தெருக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரோடு நம்ம உள்ளே போனோம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணி இருந்திருக்குமா அப்படிங்கிற பற்றி நான் ஃபோட்டோஸ் எதுவும் பார்க்கல. ஆனால் இப்போ எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை. பிரியா அப்படிங்கிறவங்க இந்த தியாகராஜ நகர் இதில் இருக்கக்கூடிய புஷ்பலதா ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்கே தண்ணி இங்கே செட்டில் ஆக போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ், இங்கெல்லாம் தண்ணிலாம் அந்த அளவுக்கு வரல. நீங்கள் எங்கே செட்டில் ஆனாலுமே கொஞ்சம் ஒரு 4 அடி 5 அடி உயரமாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தால் பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன், எந்த ஊராக இருந்தாலும். அடுத்து மகாராஜா நகர் கேட்டிருந்தாங்க குணா அப்படிங்கிறவங்க. ஸோ மகாராஜா நகர் சுத்தமாக தண்ணி எங்கேயுமே இல்லை. தண்ணி இருந்ததுக்கான சுவடே மகாராஜா நகரில் தெரிலங்க. இங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி வீடுகள், கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள். அண்ட் இங்கே எங்கேயுமே தண்ணி இல்லை. அதே குணா அப்படிங்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாங்க ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியும் உங்களுக்கு காட்டி. இப்போ நம்ம போகக்கூடிய பாதை தாமஸ் ரோடு. இந்த ரோடு வழியாக ஹைகிரவுண்ட் பின்பக்கம் வந்தோம். இந்த ரோடு பக்கம் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது. அந்த மகாராஜா நகர் அந்த 4 ஜங்ஷன் வரும் இல்லையா. ஸோ அந்த ரோடுக்கு வந்துட்டோம். தாமஸ் ரோடோட எண்டு. அண்ட் இப்போ ஹைகிரவுண்டோடைய முன்பக்கம் வந்துட்டோம். சுத்தமாக எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. இந்த ஹைகிரவுண்ட் ரோடாக இருக்கட்டும், இந்த வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ரோட்டில் நேராக சேவியர்ஸ் காலேஜ் வரும். ஸோ அந்த ரோடை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரோட்லலாம் அகலப்படுத்தக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. சேவியர்ஸ் காலேஜுக்கு நேர் எத்தாப்பில் சேவியர்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த ரோடெல்லாம் கிளியராக இருக்குது. நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் பற்றி போடுங்க, ஸ்கூல் காலேஜ் பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது. அண்ட் மெயினாக நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருக்கக்கூடிய பாளைய பஸ் ஸ்டாண்டில் புதுசாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட். இதில் சுத்தமாக தண்ணி எங்கேயுமே நிற்கல. ஸோ க்ளீனாக இருக்குங்க. ஸோ பாளையங்கோட்டையிலேருந்து டக்குன்னு கட் பண்ணி லட்சுமி மாதவன் ஹாஸ்பிட்டல் வண்ணார்பேட்டைக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு கமெண்ட் அவங்களுடைய ஐடி மட்டும் தான் காட்டுச்சு, நேம் காட்டலை. ஸோ அவங்க பல கமெண்ட் போட்டிருந்தாங்க. லட்சுமி மாதவன் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரெயின் ஆயிடுச்சு. லட்சுமி மாதவன் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக குறிச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேலப்பாளையம், குறிச்சி, ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மேலப்பாளையம் குறிச்சி பகுதியிலையும் தண்ணி இருந்ததுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரில. தண்ணி இருந்ததுக்கான அந்த ஈரமெல்லாம் இருக்குது, ஆனால் தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வத்திருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் சேஃபுங்க. இந்த குறிச்சி ரோடோடி போனோன்னா மேலப்பாளையம் இந்த குறிச்சி ரோடோடி மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. இல்லைனா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ரவுண்டான வழியாக வரணும். டவுனோடி வரதுக்கூடிய பாதை நீங்கள் நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கட் ஆயிருச்சு. ஸோ அந்த குறிச்சி ரோடு சரவணா ஸ்டோர்ஸ் அதுதான் மேலப்பாளையத்துக்கான பாதையாக இப்போ இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம நிற்கிறது சயின்ஸ் சென்டர், மாவட்ட அறிவியல் மையம். இதுக்குள்ளே மொத்தமாக தண்ணி வந்து இங்கே பாருங்கள் வயக்காடு மாதிரி இருக்குது. அங்கே கூடிய சிமெண்ட் இடம்லாம். ஸோ அவ்வளோ சேதத்தை இந்த இடத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்போ இவங்க க்ளீன் பண்ணி திருப்பி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான், அதான் நம்மளுடைய கம்பேக்காக இருக்கும். அண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி ஓடிச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பாதை வழியாகவும் நம்ம திருப்பி வீட்டுக்கு அந்த டவுன் பக்கத்துக்கூடி வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தங்க எல்லாத்தையும். அடுத்ததாக தச்சநல்லூர், அந்த சிந்துபுந்துரை, இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு விஸ்வநாத் கனகராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க. சிந்துபுந்துரைக்கு நம்மளுக்கு அப்படியோடி போக முடியலன்னு சொல்லிட்டு இப்போ தச்சநல்லூர் வழியாக சுற்றி நம்ம சிந்துபுந்துரை போக போகிறோம், ராம் தேட்டர் வழியாக. ஃபஸ்ட்டு தச்சநல்லூர் பாருங்கள், நல்லா இருக்குது. அண்ட் ராம் தேட்டர் வந்தோம். ராம் தேட்டர் ரோடுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய குளம்லாம் நிரம்பி இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த குளத்துக்கு தண்ணி நிரம்பினது இந்த ஒரு மலையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த ஒரு ரோட்டில் கம்ப்ளீட்டாக தண்ணியெலாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. இந்த ரோடு ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆனால் அந்த எண்டில் சிந்துபுந்துரையோட என்ட்ரன்ஸை அப்படியே வாங்க, உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ சிந்துபுந்துரை காட்ட சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ இப்படி தான் இருக்குங்க. ஒரு பிள்ளையார் கோயில் உண்டுங்க, பிள்ளையார் கோயிலை காணும். இல்லை இந்த பிள்ளையார் கோயிலே காணும் ஃபுல்லாக. நீங்கள் பாருங்கள், வெள்ளத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் மக்கள். அங்கே ஏதோ ஊற்று தண்ணி மாதிரி வருதுங்க. இங்கேருந்து வர தண்ணி தான். அந்த பாருங்கள் டிராக்டரு வெட்டி இந்த மாதிரி உள்ளே வரும். எஸ், உங்களுக்கு காட்டிட்டேன், சிந்துபுந்துரை சாலை காட்டிட்டேனா. ஆனால் இங்கே பாருங்கங்க, சிந்துபுந்துரை உள்ளே தண்ணி குறைஞ்சிருச்சுங்க, வத்திருச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. தண்ணி எங்கே இருக்குன்னா சிந்துபுந்துரை என்ட்ரன்ஸில். ஸோ அந்த ஜானகிராம் ஹோட்டலுக்கு முன்னாடி இங்கேருந்து உங்களுக்கு அங்கே வரைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ அதனால் இங்கே யாராலையுமே இதை இது பண்ண முடியாது, இந்த பாதையை பயன்படுத்த முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்குது. பைக்லாம் போச்சுன்னா பைக் ரொம்ப திணறுது. இந்த சிந்துபுந்துரை ஊரை வந்து நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த எய்த்தாப்பில் தெரியக்கூடிய பாதி கடைகளோட கிரவுண்ட் ஃப்ளோரை முக்கி தண்ணி இருந்துச்சு. நிறைய போட்லாம் வந்து ரெஸ்கியூலாம் நடந்துச்சு. இப்போ தண்ணி வடிஞ்சிருங்க பார்க்கும்போது ஆறுதலாக இருக்குங்க. அப்படியே நம்ம தச்சநல்லூர் பாதை வழியாக அவுட் எடுத்தோங்க. ஸோ தச்சநல்லூர்லலாம் கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரெயின் ஆகி வெயில் அடித்தனால ரோடே காஞ்சி தான் இருக்குங்க. ஸோ அந்த தச்சநல்லூர் மெயினாக இருக்கக்கூடிய அந்த சந்திமரிச்சம்மன் கோயில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. இப்படி வழியாக டவுனோடி நம்ம வந்து நயனார்குளம் பாதையோடி வீட்டுக்கு போனோங்க. தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்குவதற்காக நிறைய ட்ரஸ்ட்டு, நிறைய இல்லங்கள்லாம் செயல்பட்டுட்டு வருது. அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம கபில் அண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் நம்மளுடைய சேனலில் கூட காட்டியிருக்கோம். அந்த அண்ணனுக்கு தெரிஞ்ச சீட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா. நீங்கள் யாராவது அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்ட் எதுவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ போர்டில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணலாங்க. ஒரு மிகப்பெரிய வெள்ளம், ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து நம்ம திருநெல்வேலி அப்படிங்கிற மாவட்டம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோங்க. தவிர்க்க முடியாத ஒரு தருணம். அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா பல இழப்புகள், சில இழப்புகள் ஈடு செய்ய முடியாத உயிர் சேதங்கள். எனக்கு தெரிஞ்சு 4 இடங்களில் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். மொத்தமாக 20க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்லலாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு காலத்தை நம்ம ஒரு கருப்பு நாட்களாக கடந்து திருப்பி இதிலிருந்து மீண்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வரணும். ஸோ இந்த வெள்ளம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் பல இடங்களுக்கு நம்மளோட சேனல் மூலயமா கொண்டு போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. திருநெல்வேலி கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை கொடுக்கும். நாங்கள் திருப்பி மீண்டு வருவோம். ஸோ இதோட திருநெல்வேலி மாவட்டத்தோட வெள்ள பாதிப்பு வீடியோக்களை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சுத்தமல்லி, கோடீஸ்வர நகர், பேட்டை இந்த மாதிரி இடங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் என்னால் நேரில் போக முடியல. ஆனால் அங்கே உள்ளவங்கள்ட்ட நான் விசாரித்தேன். இப்போல்லாம் தண்ணி வடிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. வெள்ளம் சமயத்தில் அந்த இடங்களும் நிறைய சேதப்பட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஒரே ஒரு வீடியோ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போகலான்னு சொல்லி இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஸ்ரீவைகுண்டத்தில் தான் இருப்பேன். ஸோ அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே உள்ள மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதையும் காட்டுறேன். அண்ட் திருநெல்வேலி வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிற வீடியோவை நம்ம இந்த ஒரு வீடியோவோட முடிச்சுக்கலாம். இன்னும் வெளிவராத பாதிக்கப்பட்ட இடங்கள் பல இடங்கள் இருக்குது. நம்ம கமெண்ட்ஸில் வந்த பல இடங்களுக்கே என்னால் போக முடியலை. ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்டு இந்த வெள்ள காணொலிகள் மாதிரி என்னோட பிற காணொலிகளையும் பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க. நன்றி.